ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இன்றைய ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு எந்த வயசுல யோகம் வருது அல்லது எந்தெந்த கிரகம் அவர்களுக்கு யோகங்களை அதிர்ஷ்டங்களை வாரி வழங்குது அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாகவே பார்க்கலாம். பொதுவாகவே துலாம் ராசி அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் துன்பங்களை துரத்தி அடிக்கக்கூடிய தூய்மையான வகையில் நேர்மையான செயல்பாடுகளை கூர்மையாக கையாளக்கூடிய ராசியாக இந்த துலா ராசி இருந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட துலா ராசியை சேர்ந்த உங்களுக்கு கடந்த காலங்களில் சோதனை அல்லது வேதனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துன்னு வைங்களே, ஏதாவது ஒரு காலத்தில் நல்ல நேரம் வரும்னு எதிர்பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி நல்ல நேரம் வரும்னு காலங்காலமாக எதிர்பார்த்து அந்த நல்ல நேரம் வாராமல் கவலைப்பட்டு இருக்கிற உங்களுக்கு பொதுவாகவே நீங்கள் துலா ராசியாக இருந்தாலும் சரி, துலா லக்கணமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த வயசில் சுக்கிர திசை வருதோ அந்த காலத்தில் உங்களுக்கு அமோகமான செல்வாக்கு கிடைக்கக்கூடிய, ஆடம்பரமான வாழ்வு அமையக்கூடிய, சொந்த வீடு ஆடம்பரமான வாகனம் அமையக்கூடிய, அடுத்தவங்கெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்வாதாரம் உயரக்கூடிய நல்ல நல்ல பாக்கியங்களை நாளும் பொழுதும் கொடுக்கக்கூடிய அருகதை உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவானுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி துலா ராசி துலா லக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு செவ்வாய் பகவானுடைய திசா, உங்களுடைய ராசி லக்கணத்துக்கு தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய திசா வரக்கூடிய காலங்களில் அதிகாரமான செல்வாக்கு கொடுக்கக்கூடிய, அரசாங்க வகையில் ஒரு சில காரியங்களை சாதித்து காட்டக்கூடிய, கடந்த கால வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும் அந்த சோதனைகளுக்கு மேலான மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தி காட்டக்கூடிய, எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் உங்களை கேவலமாக நினைச்சாங்களோ அவங்க முன்னாடி பெருமையான வாழ்க்கையை வாழக்கூடிய, இது நாள் வரையில் எவ்வளவு அவமானப்பட்டிருந்தாலும் செவ்வாய் திசை வரக்கூடிய காலங்களில் அந்த அவமானங்கள் எல்லாம் அடியோடு விலகி வெகுமானங்களாக மாறக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமைப்பை செவ்வாய் பகவான் நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை. அதுவும் பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்களை அள்ளி அள்ளி கொடுப்பார். எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறத விட எதிர்பாராத வருமானங்களை ஏராளமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் தாராளமாக செவ்வாய் பகவான் அருள் பாலிப்பார். அதே மாதிரி துலா ராசியை பொறுத்தளவுக்கு சனி பகவானும் மிகுந்த யோகக்காரராக அமைஞ்சிடுறாரு. எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்கணமாக இருந்தாலும் சனி பகவான் சொல்லும் பொழுதே ஓரளவு சங்கடம் ஏற்படக்கூடிய அல்லது மனசில் பயம் ஏற்படக்கூடிய, பக்தியாக இருந்தால் கூட அது பய பக்தியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட இந்த சனி பகவான் துலா ராசிக்கு மிகப்பெரிய உயரங்களை கொடுக்கக்கூடிய, துயரங்களை எல்லாம் துடைத்தெறிந்து உயரங்களை தரக்கூடிய கிரகமாக சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகளை செய்து கொடுப்பார். இமாலய வெற்றின்னு சொல்லுவாங்க இல்லையா, அல்லது இமாலய சம்பத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சம்பத்துகளையும் வெற்றிகளையும் மிகப்பெரிய பிரபல்யங்களையும் நேர்மையான வகையில் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சனி பகவானுக்கு மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. சனி பகவானை பொறுத்தளவுக்கு சொந்த வீடு, ஆட்சி வீடு, நட்பு வீடுன்னு ராசி கட்டத்தில் இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய துலா ராசி ஒன்று மட்டும்தான் சனி பகவானுக்கே உச்ச வீடாக இருக்கிறதுனால இந்த உலகத்தில் காலம் கலிகாலமாகவே இருந்தால் கூட, கடுமையான சோதனைகள் இருந்தால் கூட அதில் பெருமையான வாழ்க்கையை அருமையாக கொடுக்கக்கூடிய கிரகமாக இந்த சனி பகவான் அமைகிறாரு. கொடுக்கக்கூடிய செல்வம் சம்பத்து சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நேர்மையான வகையில் கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் அருள் பாலிப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற பழமொழி துலா ராசிக்கு நிச்சயமாகவே பொருந்தி வரும். அதாவது சனி பகவான் கொடுக்கக்கூடிய இந்த செல்வம் சொத்து பத்து சம்பந்தப்பட்ட ஆடம்பரமான விஷயங்கள், சமுதாயத்தில் கௌரவ சம்பந்தப்பட்ட அமைப்புகள், இந்நாட்டுக்கு தலைவராகக்கூடியது, கிராமத்துக்கு தலைமை தாங்கக்கூடியது, இந்த மாதிரியான தலைமை பொறுப்புகளை தவறாமல் கொடுக்கக்கூடிய சனி பகவான் 3 தலைமுறைக்கு அளிக்க முடியாத மாபெரும் சொத்துக்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் உங்களுக்கு அரசாட்சி செய்வார் அப்படிங்கிறது உண்மை. இந்த மாதிரி துலா ராசியை சேர்ந்த நாம, துலா லக்கணத்தை சேர்ந்த நாம எவ்வளவோ நேர்மையாக இருந்து கூட எனக்கு நல்லது நடக்கலை அப்படின்னு கவலைப்படுறவங்க, நல்ல காலமே இல்லையே அப்படின்னு
கவலைப்படுறவர்களுக்கு இந்த மாதிரியான சுக்கிர பகவானுடைய திசா வரக்கூடிய காலங்களில், செவ்வாய் பகவானுடைய திசா வரக்கூடிய காலங்களில், சனி பகவானுடைய திசா வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய, ஏராளமான தன பன வரவுகளை சந்திக்கக்கூடிய, மனசில் எதிர்பார்த்த மாற்றங்களை சந்திக்கக்கூடிய காலமாக அமையும். இந்த மாதிரியான கிரக நிலைகளுடைய ஆதிக்கம் வந்து கூட நான் துலா ராசியை சேர்ந்து துலா லக்கணத்தை சேர்ந்தவராக இருந்து கூட எனக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து கண்டிப்பாக அதற்குண்டான வழிபாடு இருக்குது இல்லையா, ஆங்காங்கே இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு ஆன்மீகம் பதில் சொல்லும். அந்த மாதிரி உங்களுடைய ராசி லக்கணப்படி எந்த தெய்வத்தை, எந்த பிரார்த்தனை, எந்த வழிபாடு, எந்த திதியில் வச்சுக்கலாங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் கூகுளில் ராஜயோகம் டைப் பண்ணி போனீங்க அப்படின்னா விரிவாக விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம். எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம். நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.